ஹே குக்கீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம தேவங்க எஃப்எஃபோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா, உங்களோட இன்ட்ரடக்ஷன், தேவங்களோட இன்ட்ரடக்ஷன், தென் நீங்கள் வந்து ஒரு சைட் பார்க்கறதுக்காக ஒரு கிராமத்துக்கு போயிருப்பீங்க. அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும். அப்போ தான் தேவங்க பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. ஸோ இப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. தென் தேவங்க்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு ஓடி போயிட்டா. ஸோ தேவங் அந்த அவமானம் தாங்க முடியாமல் சூசைட் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐ லவ் யூன்னு சொல்கிறீங்க, லைக் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கண்டினியூஷன் இதில் பார்க்கலாம்டா. உங்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபர்ஸ்ட் போல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி குதிக்கலான்னு போகிறான். டேங் ஸ்டாப் இட், ஐ வில் மேரி யூ அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. டேங் அப்படியே போனவர் ஸ்டாப் ஆகிட்டாரு. அவரே ஷாக் ஆகிட்டு, என்னங்க சொல்கிறீங்க? சும்மா விளையாடாதீங்க. நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, என்னோட ஸ்டேட்டஸ் என்ன? நல்லா கிராமத்தில் இருக்கவன், நீங்கள் சிட்டியில் மகாராணி மாதிரி இருக்கவங்க. உங்களுக்கு எனக்கு எப்படிங்க செட் ஆகும் அப்படின்றாரு. நான் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு நல்ல பையன் இருந்தால் போதும். நீங்கள் எனக்கு சூட் ஆவீங்கன்னு தோணுது. நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. தேவனுக்கு செம்ம ஷாக்கு. அங்கிளுக்கு அதுக்கு மேலே ஷாக்கு. ஒயன் என்னவா சொல்கிற? யோசிச்சு தான் சொல்கிறியா? அங்கிள், இது என் லைஃப். நான் இதை நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன். எனக்கும் தயாங்கும் எனக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மணமேடைக்கு போகிறீங்க. அங்கேருந்து மாலை எடுத்து போட்டு நீங்கள் உட்காடுறீங்க. தேவங் அதிர்ச்சியோட உங்கள் பின்னாடி தான் வந்துட்டுருக்காரு. அவரும் அதுக்கப்புறம் போய் உட்காடுறாரு. ஒயனுங்க, இதெல்லாம் செட் ஆகுமா? நீங்கள் அவசரப்பட்டு எடுக்கல முடிவு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, இதை நல்லா யோசிச்சு தான் எடுக்கிறேன். ப்ளீஸ் இதுக்கப்புறம் பிடிக்குமான்லாம் கேட்காதுங்க. பிடிச்சதுனால தான் இந்த அளவுக்கு நான் இறங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக யூ ஹாவ் பிக் க்ரஷ் ஆன் தயாங், ஓகேவா? உங்களுக்கு அந்த அடிப்பட்டப்பா பார்த்தீங்களா, அவனை பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருப்பான். அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும். அந்த பாண்டிங் இந்த ஒரு வாரத்தில் அவங்க அவ்வளோ கேரிங்காக பார்த்துருப்பான். அவனோட ஒரிஜினல் கேரக்டர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் தயாங்க. சரி, இன்றைக்கி மேரேஜ் ஓகே, அவனுக்கு வந்து வேறு வழி இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மன கஷ்டம் உங்களுக்கு இருந்துச்சு. கடைசியில் அந்த பொண்ணே ஓடி போயிட்டா. ஸோ இந்த சான்ஸ் நீங்கள் வந்து டேக் ஓவர் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ உங்களுக்கும் தேவனுக்கும் மேரேஜ் நடக்குது. சிம்பிளாக தான், ரொம்ப சிம்பிளாக நடக்குது. உங்களுக்கு செம்ம ஹாப்பி, ஓகேவா? உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், உங்களோட எப்படி சொல்கிறது, உங்கள் க்ரஷ் கூட உங்களுக்கு மேரேஜ். தேவனுக்கு பிடிக்கவே முடியல, இப்படிப்பட்ட பொண்ணு நம்மளுக்கா அப்படின்ற மாதிரி. நீங்கள் அந்த வில்லேஜ் லைஃப்லேயே அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் அந்த சைட் அப்போ போய் பார்ப்பீங்க. ஸோ ஆஃபீஸ் வேலை என்ன இருந்தாலும் சரி, உங்கள் அங்கிள் பார்த்துப்பாரு. நீங்கள் இங்கே தான் தேவன் கூட செம்ம ஹாப்பியான லைஃப். ஸோ உங்களுக்கு ஒரு 2 days ஆகுது. செம்ம லைக் எப்படின்னா, இன்றைக்கி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஸோ ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்திருக்க மாட்டீங்க. தேவன் அதுக்கு மேலே ஷையு. ஸோ அதனால் நீங்களே விட்டுருப்பீங்க. சரி 2 days ஆகட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல ஒரு புரிதல் இருந்திருக்கும். அப்புறம் தேவன் தான் கேட்டிருப்பாரு, வயன் உனக்கு இதில் விருப்பம் இருக்கா? ஏன்னா எனக்கே ஏதோ வற்புறுத்தி கல்யாணம் பண்ண மாதிரி தான் இருக்குது. என் சுச்சுவேஷனால் உங்கள் லைஃப்பும் நீங்கள் எப்படி கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்றாரு. தேவன், இப்படிலாம் பேசாதீங்க. உங்களை விரும்பி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தேவன் கிஸ் பண்ணலை, அவன் செம்ம ஷாக்காக அவங்கள பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அவ்வளோ லிப் டு லிப் பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் அந்த கிஸ்ஸை அவ்வளோ அழகாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் லவ் ப்ராசஸ் செம்மையாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் தயாங் அந்த வெக்கத்தெல்லாம் விட்டுட்டு அவனோட அந்த ஆதிக்கம் அதை செலுத்த ஆரம்பிக்கிறான். உங்களுக்கும் அவ்வளோ ஷை ஆகிடுது. ஸோ உங்களுக்குள்ளே 2 பேருக்குள்ளே அவ்வளோ ஒரு பாண்டிங்காக அந்த நைட் அப்படி போகுது. ஸோ இப்படியே நீங்கள் வந்து அவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறீங்க. 2 பேருக்குள்ளே அடிக்கடி இப்படிலாம் நடக்கும். யூ ஆர் த ஹாப்பி கப்புள், ஓகேவா? ஸோ இப்படியே ஒரு ஃபியூ மந்த் போகுது. ஒரு 2 month இருக்கும். ஸோ அப்போ தான் பார்க்குறீங்க, லைக் தேவன் வந்து வெளில போயிருப்பான். அப்போ வந்து அவனோட எல்லா பொருளையும் வச்சுட்டு போயிருப்பான். பார்த்தா அவன் ஒரு ஃபோட்டோ, லைக் ஒரு ஓல்டு ஃபோட்டோ இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்க்குறீங்க. அதை பார்த்தோன்னா செம்ம ஷாக். நீங்கள் தேவன்கிட்ட போகிறீங்க. தேவன் சொல்லுமா? தேவன், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அது அது
ஒயன் அது தேவ், என்னை ஏமாத்துறீங்களா? சொல்லுங்கள் தேவ், என்னை ஏமாத்துட்டீங்களா? இந்த குடும்பத்தையே வெறுத்து இந்த குடும்பத்தை கூட சேரக்கூடாதுன்னா நான் நான் வேற ஊருக்கு போனேன். இப்போது அந்த குடும்பத்துலேருந்து கல்யாணம் பண்ணிட்டீங்களே, என்னை ஏமாத்திட்டீங்களா தேவ்? என்னை ஏமாத்திட்டீங்களா? பொறுக்கி, யூ ஃப்ராட் அப்படி சொல்லிட்டு அவனை தள்ளி விடுறீங்க. அவன் போய் கீழே வந்துடுறான். ஒயன் 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 நான் சொல்கிறது கீழே ஒயன், நில்லு எங்கே போகிற? தேவ், என் பின்னாடி வந்துடாத, தயவு செஞ்சு பின்னாடி வந்துடாத. எனக்கு செம்ம கோபமாக வருது. உன் மூஞ்சில் நான் முடியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னை உயிரோட பார்க்கணுன்னு நினச்சேன்னா தயவு செஞ்சு என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு போகிறீங்க. உங்கள் பின்னாடி வரவே இல்லை. இப்படி 2 years பாஸ் ஆகுது. இப்போது நீங்கள் உங்கள் கம்பெனியில் செம்ம கெத்தா எப்பவும் போல் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எல்லாருமே உங்ககிட்ட பேசிகிட்ருக்காங்க, இது வாங்கணும் அது வாங்கணும், அப்புறம் வந்து நிறையா வந்து லைக் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கணுன்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க. பட்ஜெட் எவ்வளோன்னு பேசிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் அங்கிள் தான், வயன்மா அங்கிள் நீ சொன்ன மாதிரி 3 பாடி கார்ட்ஸை கூப்பிட்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 10 பேர் வந்தாங்க. எனக்கு 10 பேர்லாம் பிடிக்கல. அந்த 10ல் 3 தான் பிடிச்சிருந்தது. அதனால தான். ஸோ நீ வந்து பார்த்துட்டு அவங்கள ஓகே சொன்னீங்கன்னா ஃபர்தர் என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் எல்லாத்தையுமே பார்க்குறீங்க. சரி ஒரு 5 minutes அங்கிள்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அது இந்த மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வெளில வந்தோன்னு தான் பார்க்குறீங்க. ஒரு 3 பேர் நின்றுட்டுருக்காங்க. ஸோ உங்கள் 3 பேரும் தான் இன்டர்வியூ எடுக்க போகிறேன், மற்ற எல்லாம் கிளம்புங்க, அங்கிள் நீங்கள் மட்டும் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ மற்ற எல்லாம் கிளம்பிட்டாங்க. இவங்க 3 பேர் தான் நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாடி கார்ட் இருக்காரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எதுக்காக பாடி கார்டாக எனக்கு வரீங்க? மேம், பாடி கார்டுன்றது என்னோடய கடமை. நீங்கள் போகலாம். அவன் உங்களை பேன்னு பார்க்குறான். எஸ் யூ மே கோ அப்படின்றீங்க. அவன் அடுத்த பேச்சு பேசல, அங்கேருந்து கிளம்பிட்டான். தென் செகண்ட் பாடி கார்டு தான். சரி நீங்கள் சொல்லுங்கள். மேம், என்னோடய டியூட்டி இது. தென் நான் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் யூ மே கோ. அவனே எதுவும் சொல்ல. அதுக்கப்புறம் அவனும் அங்கேருந்து கிளம்புறான். 3வதா ஒருத்தவன் ஃபுல்லாக டேட்டு போட்டுட்டு செம்ம கெத்தா கண்ணாடி போட்டுட்டு அவ்வளோதான் நின்றுட்டுருக்கான். அது பார்க்க தயங் மாதிரியே இருக்குது. ஸோ நீங்கள் அவனை மேலேயும் கீழேயும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டெல் மீ, நீங்கள் எதுக்காக எனக்கு பாடி கார்டாக இருக்கணும்னு முடிவு பண்ணீங்க? மேம், இது எனக்கு தெரியல, ஆனால் இந்த ஆஃபர் எனக்கு பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லை, உங்கள் பசங்களை என் பசங்களாக பார்த்துப்பேன். ஓகே சரி, உங்களோட நேம் என்ன? என்னோடய பேர் பார்க் தெயுங். தெயாங் தானே? தெயுங் மேம், பார்க் தெயுங். ஃபர்தர் கொஷின் இருக்கா? இஃப் வாண்ட் டு ஆஸ்க் சம்திங் யூ கேன் ஆஸ்க் அப்படின்றாரு. நீங்கள் பார்க்குறீங்க, பிகாஸ் தெயாங்க்கு இங்கிலீஷ் தெரியவே தெரியாது, சுத்தமாக தெரியாது. நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டு, அப்போது நீங்கள் தெயாங் இல்லையா? மேம், என்னோடய பேர் தெயோங். நீங்கள் நினைக்கிற கிம் தெயோங் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் அவனை மேலேயும் கீழே திருப்பி பார்க்குறீங்க. அங்கிள், இவரை ஹையர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. அப்புறம் திரும்ப வந்துட்டு, ஸோ இன்னிலேருந்து உன்னோட ஷெடியூல் என்னை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. அதுக்கப்புறம் அவரும் உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்காரு. அப்படியே HSL தேங்க மாதிரியே செம்ம ஃபுல்லாக டேட்டூ, ஆளே அப்படியே மாறினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி செம்ம கெத்தா பிளாக் சூட் போட்டு ஒரு பாடி கார்டுக்கு என்னென்ன தேவையோ அது ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அவன் அவங்க பின்னாடி தான் வந்துட்டுருக்கான். ஸோ இன்றைக்கி என்னென்னா, என்னோடய பசங்க 2 பேரும் நீங்கள் போயிட்டு என் பசங்களை கூட்டிகிட்டு வாங்க, அவங்க இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சொன்னோன்னா அவன் வந்து ஓகே மேம், ஆஸ் யுவர் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஸோ அங்கேருந்து போனோன்னே தேவங்க வந்து அந்த பசங்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர் கரெக்டாக கூப்பிட்டு வந்துடுறாரு. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, உங்களோட குழந்தை தான். ஒருத்தவன் பேர் குக்கி, இன்னொருத்தவன் பேர் ஷுகா. ஸோ 2 பேரும் செம்ம க்யூட்டான கிட்ஸ், ஓகேவா? அவ்வளோ க்யூட்டாக இருப்பானுங்க பார்க்கறதுக்கு. ஸோ 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு வராங்க. அங்கிள்
நீங்கள் யார் அப்படி சொல்லிட்டு கேட்குறான் குக்கி. என்னோட பேர் தயோங். ஓ தயோங்கா? ஆமாம். உன் பேர் என்ன? என் பேர் குக்கி. ஓ குக்கி, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் பேர் சுகா. சுகாவா? ரொம்ப அழகாக இருக்க நீ. சரி, 2 பேரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கேட்குறான். சாப்பிட்டோம். நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பேருமே ஒன்றா கேட்குறானுங்க. நான் சாப்பிட்டேன். சரி கிளம்பலாமா? அம்மா உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தையும் அழகாக ஏறி உட்காருது. அதுங்களுக்கு ஒரு வயசில் 1.5 வயசு தான் இருக்கும். ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கிறானுங்க. ஸோ அழகாக தூக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் டிரைவர் ஓட்டுறாரு. இவன் தான் வச்சிட்ருக்கான். 2 சேட்டப் பண்ணிக்கிட்டு அவ்வளோ க்யூட்டாக அவங்க மடியில் அப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே தூங்கிட்டு, கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ 2மே படுத்துக்குச்சுங்க. இப்படியே டே ஸ்கிப் ஆகுது. ஸோ உங்களுக்கும் தேவனுக்கும் வந்து ஒரு நல்ல பாண்டிங் க்ரியேட் ஆகுது. ஸோ கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டுருக்கோம். தென் ஒரு நாள் நீங்கள் குளிச்சிட்ருக்கீங்க. அப்போது மேலே இந்த கிளாஸோட சவுண்ட் கேட்குது. தேவங்க ஆக்சுவலாக கீழே தான் இருப்பார். என்ன மேலே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மேலே வராரு. மேம் மேம் ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் எந்த சத்தமே கொடுக்கல. அப்போ தான் சரி ஏதோ ஆபத்து போல் சொல்லிட்டு அவர் வந்து பொறுமையாக கதவை திறந்துட்டு உள்ளே வராரு. அப்போது நீங்கள் தான் டவல் கட்டிட்டு வெளில வரீங்க. மேம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பதறி நிற்கிறான். நீங்கள் தான் அப்படியே வந்து அவனை ஹக் பண்ணுறீங்க. மேம் மேம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி தயங்குறான். ஏன் நான் கட்டுப்பிடிக்கூடாதா என் பாடி கார்டை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. மேம் மேம் இது ரொம்ப தப்பு மேம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிகிட்ருக்கான். ஏன் தயம் என்கிட்டே போய் சொல்கிற? என் புருஷனை எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறீங்க. அதை பார்த்தோன்னே தயோங் அப்படியே பேண்டு பார்க்குறான். ஏன் தயோங் என்ன நடித்ததை பத்தலையா? பொறுக்கி, நீ தான் என் புருஷன் எனக்கு நல்லாவே தெரியும். அவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். உனக்கு எப்படி தெரியும்? நான் என்னோடய ஆட்டிடியூட் எல்லாத்தையுமே நான் உனக்காக மாற்றிக்கிட்டேன். ஈவன் இங்கிலீஷ் கூட உனக்காக கஷ்டப்பட்டு இந்த 2 இயர்ஸில் அவ்வளோ மெனக்கெட்டு படித்தேன்டி. ஏபிசிடி கூட தெரியாது. ஆனால் என்னை எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா உன் கழுத்தில் என் இனிஷியல் போட்ட டேட்டோ, அது எல்லாத்தையும் புதுசாக டேட்டோ போட்டேன். அந்த டேட்டோவை மறைக்க மறந்துட்டடா பொறுக்கி. அது மட்டும் இல்லாமல் தலைவர், நீங்கள் நான் தயாங்குன்னு தான் கேட்டேன். நீங்கள் கேட்குற கிம் தயாங் நான் இல்லைன்னு சொல்லிட்டு கிம்முன்னு நீயே வளர்ட்ட. அது மட்டும் இல்லைடா பொறுக்கி, இதுக்கு முன்னாடி நீயே ஒன்று வளர்க்க, அதுவும் என்கிட்ட கேஸ் கொடுத்துட்டு நான் தான் உன் புருஷனு அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. அங்கே எல்லா பாடி கார்ட்ஸ் மெய்ட்ஸ் எல்லாமே கலந்துக்கிறாங்க. ஸோ அந்த சரக்கு பார்ட்டி தான். எல்லாருமே கிளம்பிட்டீங்க. நீங்கள் வந்து இந்த பெருசாக அதில் வந்து இன்வால்மெண்ட் இல்லை. ஸோ நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. எல்லா பாடி கார்ட்ஸும் உட்காந்து குடிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் லைக் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது தேங்கையும் குடிக்க சொல்கிறாங்க. தேவங் இந்தா குடி. இல்லை இல்லை எனக்கு இந்த குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை. என்ன குடிக்கிற பழக்கம் இல்லையா? டேய் பாடி கார்டாக இருந்துக்கிட்டு குடிக்கிற பழக்கம்லாம் இல்லைன்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவரும் அங்கே உங்கள் வீட்டில் தான் பாடி கார்டாக இருந்துகிட்ருக்காரு. ஏன் பாடி கார்டாக இருந்தால் குடிக்கணுமா என்ன? அப்படி இல்லைடா, சும்மா ட்ரை பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்ருக்காரு. அவங்க வேணான்னு சொல்கிறாரு. எல்லாருமே அப்புறம் கூட இருக்கவங்கலாம் வற்புறுத்தி சொல்கிறாங்க. அதனால் அவரும் குடிக்கிறாரு. ஆக்சுவலாக தேவங்க குடிக்கிற பழக்கம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் கொடுக்கும் செம்ம போதை. ஓகேவா? அப்படியே குடிச்சிட்டு லைக் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ லைக் உங்கள் கூட இருக்கிறது தேவங்க மட்டும்தான் இருப்பார். ஓகேவா? பாடி கார்டாக. மற்றவங்க எல்லாமே செக்யூரிட்டி வெளியில் மட்டும்தான். நீங்கள் வெளில போனால் அப்போ மட்டும் வராங்க. ஓகேவா? ஸோ அவர் உட்காந்துருக்காரு. இதுக்கு தான் குடிக்க மாட்டேன்னு தலைலாம் அப்படியே சுற்றுது, கேராக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. வயான் அப்படின்றான். நீங்கள் எது வயனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. தேவங்கண்ணா
நீ ரொம்ப அழகா இருக்கடி. எனக்கு ரொம்ப அழகா இருக்க. என்ன என்ன சொன்ன? மேம் சொல்லாமல் ஒயன்னு சொல்கிற, அது உரிமையா டீன்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவத்தில் கிட்ட வரீங்க. ஏய் என்னடி அவ்வளோ கோவப்படுற? மாமன் தானே, ஒன்று கூப்பிட்றதுக்கு எல்லா உரிமையும் என்கிட்ட இருக்குடி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. வாட்? என்ன பேசுகிற? ஆமாம், உன் புருஷனுக்கு இந்த உரிமை கூட இல்லையா? புருஷன் தியான், நீ தானே இது? ஆமாம், நான் தாண்டி, நான் தான். இப்போ என்ன பண்ண? உன் புருஷனாக வந்தால் தான் நீ ஏற்றுக்க மாட்டேன். அதான் இந்த பாடி கார்டு விஷயம்லாம். உன்னை தூரத்துலேருந்து பார்த்து எத்தனை நாள் ரசிக்கிறது? எனக்கு நீ வேணும், நம்ம பசங்க வேணும், எல்லாருமே வேணும். நம்ம புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், சரியா? என்ன சொல்கிற நீ? அப்போ இத்தனை நாள் நடிச்சிட்டு இருந்தியா? ஆமாம், எனக்கு வேறு வழி தெரியல. அவன் உங்ககிட்ட வரணும், இதுதான் வழி, அதான் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கிட்ட வரான். கிட்ட வந்து அவங்க லிப்ஸை பார்க்குறான். தியாங் போ, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் கிட்ட வந்துக்கிட்டே இருக்கான். தியாங்கா போன்னு சொன்னேன், போடி, நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் லிப்ஸை வந்து அப்படியே பிடிச்சி கேப்சர் பண்ணி அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அவ்வளோ தடுக்க ட்ரை பண்ணுறீங்க, பட் நோ, வேஸ்ட்டு தான். அவன் நல்லா க்ரிப்பாக பிடிச்சி உங்களை கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு நீங்களுமே அவ்வளோ பேஷனேட்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ்க்கு அந்த கிஸ் நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவன் மயங்கி அப்படியே ஊந்துட்டான். லைக் சமபோது அவனுக்கு. ஸோ அப்படியே ஷோஃபாவில் ஊந்துட்டான். நீங்கள் அப்போ தான் ரியலைஸ் ஆகுறீங்க, அப்போ தேங்கண்ணா இப்போ என்னையே முட்டாளாக்கிட்டியா நீ? பார்க்குறேன் எத்தனை நாளைக்கு ஒன்றாமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க தேவங்கிட்ட. என்னை ஏன் துரத்தில்? உனக்கு தான் எனக்கு பிடிக்காது, அது எனக்கு தெரியும், நீ தானே. ஆனால் எனக்கு தெரியல எதுக்காக உன்னை அப்பயே விரட்டலான்னு. பிகாஸ் நம்ம ஃபேமிலி செஞ்ச தப்புக்கு நீ என்ன தப்பு பண்ண, அதனால்தான் இதுக்கு உன்னை தண்டிக்கணும். அதனால்தான் உன்னை என் கூட வச்சுக்கிட்டேன். நம்ம பசங்களை பற்றி நீ கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு தெரியும், உன்னை ஒரு நாளும் நான் பார்க்காம இருந்தது கிடையாது. நீ கூட சண்டை போட்டு வந்தே, அன்னைக்கு நைட்லேருந்து உங்கள் வீட்டு வாசல்லே எப்போவுமே உன்னை பார்த்துட்டு இருப்பேன். ஏன், உங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன குடிசை, அதுலேருந்து இருந்து உன்னை தினமும் பார்ப்பேன். நீ மாசமாக இருக்கும் போதெல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? உன் கூட இல்லை, உன் கூட ஒரு புருஷனை என்னால் இருக்க முடியல. ஏன்னா வந்தா பேச்சை மீறி வந்தேன். அதனால தான் இன்னுமே உன்னை வெறுக்கிறேன்னு நீ சொல்லிட்டேன்னா அது என்னால் தாங்க முடியாது. அதனால தான் உங்கள் அங்கிள்கிட்ட சொல்லி நான் உன்னை எட்டருந்தே பார்த்துக்கிட்டேன். உனக்கு தேவையானதுன்னா நான் அப்பப்போ கேட்டு கேட்டு உங்கள் மைட்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் செஞ்சு நான் கொடுத்து விடுவேன். ஆனால் அது உனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்கலாம்ல தயம், நான் தான் இதை கோவத்தில் பண்ணிட்டேன். நீ அதை வந்திருக்கலாம்ல. இல்லை வயன், என் பொண்டாட்டி சொன்னால, அவள் பேச்சை நான் எப்படி மீறுவேன், அதனால்தான் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீ பிரசவத்துக்கு போகும்போது நான் கூடியே தான் இருந்தேன். நான் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போ ட்வின்ஸுன்னு தெரிஞ்சதோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த குழந்தைய வாங்கினதே நான் தான் தெரியுமா? என் பிள்ளைங்க, என் குழந்தைங்க அவ்வளோ அழகாக இருந்தாலே இதை பார்த்தோன்னே எனக்கு நான் பட்ட கஷ்டம்லாம் வருத்தன்னு தோணுச்சு. அதனால தான் பசங்க பத்திரமா போகிறாங்களா வராங்களான்னு எட்டடுது இந்த டிரைவர் போனாலும் சரி, நான் பின்னாடியே பைக் எடுத்துகிட்டு போய் பார்ப்பேன். நம்ம பசங்களை பத்திரமா கூப்பிட்டு விடுவாங்க. அப்பப்போ நான் இந்த வாட்ச்மேன் கிட்ட சொல்லி சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்க சொல்லுவேன். எட்டேருந்து நம்ம பசங்களையும் பார்த்துக்கிட்டேன், உன்னையும் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் உனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு தெரிய வச்சுது. அப்புறம் உங்கள் அங்கிள் தான் சொன்னார் பாடி கார்டு வேணும்னு.
அப்போ தான் நான் உனக்காக இந்த இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருந்தேன்ல, அது கூட சேர்ந்து பாடி கார்டாகவும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு டேட்டூலாம் போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதில் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆமாம், இந்த புருஷனுக்காக டவல்லாம் கட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பொறுக்கி, இன்னும் நீ மாறல அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த பொறுக்கி என் பொண்டாட்டிக்காக எப்போவுமே பொறுக்கியாக இருப்பான். அதோட ஹக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜெயோங், உன்னை பார்த்தோன்னே எனக்கு கட்டி பிடிச்சி அழணும்னு தோணுச்சு. ஆனால் இப்போது என் மூடே வேறடா. அதனால தான் கிளாஸை போட்டு உடச்சி இங்கே வர வச்சேன். அப்படியா? என்ன மேடம், அவ்வளோ ஆசையாக இருக்கா உனக்கு அப்படின்றான். ப்ளீஸ்டா, கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக உனக்காக இருக்கேன். ரொம்பவே நீ இல்லாமல் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? இப்போது அது எல்லாத்தையும் ஈடு கட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கிட்ட வரீங்க. அவனோட பொறுமையும் அவனோட எல்லாத்தையும் இழக்கிறான். அதுக்கப்புறம் என்ன, லிப் டு லிப் கிஸ், அதுக்கப்புறம் அழகான மேக் அவுட் செஷன் தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் டைமை பார்க்குறீங்க. பார்த்தா பசங்க வர டைம். ஆமாம், பசங்களை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஆமாம் தயாங், இந்நேரம் பசங்க வந்திருப்பாங்களே. சரி, நீ போய் பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பாடி கார்டு வரான். சார் சொல்லுங்கள், நம்ம பசங்களை காணோம் சார். வாட்? நீங்கள் அதுக்கு மேலே ஷாக். என்ன சொல்கிறீங்க? பசங்களை காணோமா? என்ன உங்களுக்கு ஜோக் மாதிரி தெரியுதா? தியாங், என்ன நடக்குது? நீ அவர் தானே போக சொன்ன? ஆமாம், அவரை போக சொல்லிட்டு தான் நான் வந்தேன். நீங்கள் நல்லா செக் பண்ணிங்களா? சார், நான் நல்லா செக் பண்ணிட்டேன். ஆனால் பசங்க ஸ்கூலில் இல்லை, அதுக்கு முன்னாடி யாரும் கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு. வாட்? எப்படி? நம்ம வரம்ப பசங்களை எப்படி அனுப்புனாங்க? சரி, நாங்கள் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்கூலில் போய் செக் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஸ்கூல் ஸ்டாஃப் தான் சொல்கிறாங்க, லைக் இந்த மாதிரி உங்கள் தாத்தா அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாட்? நாங்கள் 2 பேர் தான் வந்து கூப்பிட்டு போவோன்னு தெரியும். இல்லைன்னா எங்கள் பாடி கார்ட்ஸ் வருவாங்க, அவங்க ஐடி பார்த்துட்டு தான் நான் அனுப்பணும்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தாலும் நீங்கள் எப்படி கேர்லெஸ்ஸாக அனுப்புவீங்க அப்படி சொல்லிட்டு செம்மையாக சண்டை போடுறீங்க நீங்களும் தயங்கும். மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இப்படி கேட்குறாங்க. பெரிய இஷ்யூ ஆகிடும், இதை வந்து பெருசாக்காதீங்கன்ட்டு. ஆனால் நீங்கள் விடவே இல்லை, செம்மையாக சண்டை போடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் ஸ்டாஃபு, டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பேர் லைக் ஸ்கூல் பிரின்ஸிபல், சேர்மேன்லேருந்து எல்லாமே வந்து பேசுகிறாங்க. அப்புறம் உங்களுக்கு அப்போ அந்த சண்டை போட்டுட்ருக்கும் போது தான் கரெக்டாக ஒரு கால் வருது. ஹலோ, என்னம்மா பசங்களை தேடிட்டுருக்கியா? பசங்க என்கிட்ட தான் பத்திரமா இருக்காங்க. பசங்களை பார்க்கணுன்னா நான் சொல்கிற அட்ரஸ்க்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கட் ஆகிடுது ஃபோனு. தேங்கண்ணா, என்னாச்சு வயன்? ஏன் இப்படி உன் மூஞ்சி மாறிடுச்சு? என்னாச்சு? யார் ஃபோனில்? தெரியல, யாருன்னு தெரியல. திடீர்னு கால் பண்ணிவிட்டு பசங்க அவங்ககிட்ட தான் இருக்காங்க, நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். அதுதான் எனக்கு சுத்தமாக புரியல. சரி, அந்த அட்ரஸை கொடு, நான் போகிறேன். இல்லை தேவம், நானும் வரேன். போயன் உனக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, என் பசங்க எனக்கு வேணும் அப்படின்றீங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் தான் போகிறீங்க. அந்த அட்ரஸ் பார்த்தா லைக் ஒரு காட்டு வழி போயிட்டு அங்கே ஒரு வீடு மாதிரி இருக்குது, ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே கஷ்டப்பட்டு தான் போகிறீங்க அந்த ரூட்டு கண்டுபிடிச்சி. ஸோ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே கிடையாது. யாராவது இருக்கீங்களா? யாராவது? ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அதுக்கப்புறம் தான் என்னம்மா மாடிக்கு வா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் மட்டும் வருது. அப்புறம் பார்த்தா அங்கே லைக் நீங்கள் அப்படியே பொறுமையாக ஏறி போகிறீங்க. ஒரு 4-5 பேர் நின்றுட்டுருக்கானுங்க. ஒரு கொஞ்சம் வயசானவர், உங்கள் அப்பா ஏஜ் இருந்தால் எப்படி இருக்கும், அவர் தான் உட்காந்துருக்காரு. ஸோ பசங்க 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க, லைக் மயக்க மருந்து வச்சு எப்படி தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அன்கான்ஷியஸாக. பசங்களுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, பசங்க தூங்கிட்டு இருக்கானுங்க. ரொம்ப அடம் பிடிச்சானுங்க உன்னை கேட்டு. அதான் பாலில் தூக்கு மாத்திரை கலந்து வச்சு தூங்க வச்சிட்டேன். உன்னை என் பசங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் கொண்டுடுவேன். யார் நீ அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நானா? நான் சித்தப்பா. சித்தப்பா? நீ நீ நீங்கள் அப்போ உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சித்தப்பா நொத்தப்பான்னு இதை விளாட்றியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குற அத்தை அங்க. அப்போது ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா,
அவங்க அம்மா ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் தேவங்க வீட்ல யாரும் ஒத்துருக்க மாட்டாங்க. தேவங்க வந்து லைக் சண்டை போட்டிருப்பாரு. தென் உங்கள் அம்மாவை தேடி பார்த்துருப்பாங்க, கிடச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி தான் லைக் உங்கள் அப்பாவோட லைக் நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. கொஞ்ச நாளில் உங்கள் அம்மா லைஃப் போர் அடிச்சதுனால அவங்கள விட்டுட்டு இன்னொருத்தவங்கள வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் அம்மாவும் அந்த அதிர்ச்சி தாங்காமல் இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து லைக் ஹாஸ்டல் அந்த மாதிரி உங்களை விட்டாச்சு, ஓகேவா? ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து வளர்ந்துருப்பீங்க. அதனால தான் இந்த ஃபேமிலினாலே உங்களுக்கு பிடிக்காது. உங்கள் அப்பா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தலாம் இல்லை. ஸோ உங்களை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அவரும் ரொம்ப அலைஞ்சிருப்பார். ஆக்சுவலாக உங்கள் அப்பா உங்களை ஏற்றுக்கிட்டு லைக் உங்களுக்கு அந்த சொத்தெல்லாம் எழுதி வச்சிடலான்னு ஒரு பிளானில் இருப்பார். ஸோ இது வந்து செஞ்சிட்டாருன்னா அவங்களோட தம்பிக்கு வந்து இதில் பங்கே வராது. ஸோ உங்களை தேடி கொண்டுட்டா ஈஸியாக வந்து உங்கள் அப்பாவையும் அவங்களையும் கொண்டுட்டு உங்கள் சித்தியும் கொண்டுட்டா ஸோ அவருக்கு வந்து சொத்து வந்துடும், ஃபேமிலிக்கு போய்டும்ன்றதுனால தான் உங்களை வந்து டார்கெட் பண்ணியிருப்பார். ஸோ உங்களையும் கடத்த ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் தேவங்கிறதுனால தப்பிச்சிட்டிங்க, பசங்களை கடத்திட்டாங்க. ஸோ உங்களுக்கு கதை இது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ கண்டினியூ பண்ணலாம். என்னென்னமோ உளறிட்டுருக்க. எனக்கு இந்த ஃபேமிலியே பிடிக்காது. இந்த சொத்து சொகம் அதை நீயே வச்சுக்கோ. இங்கேருந்து என் பசங்களை விட்டுரு, நாங்கள் இங்கேருந்து போகிறோம். என்னம்மா ஏன் இப்படி சொல்கிற? உங்கள் அப்பா உன்னை தேடி எங்கெல்லாம் அலைஞ்சான் தெரியுமா? அவ்வளோ கோடி சொத்துக்கும் ஒரே ஒரு பொண்ணு. உன்னை கொண்டுட்டேன்னா எனக்கு ஈஸியாக அந்த சொத்தெல்லாம் கிடச்சிடும், புரியுதா? அதனால் ஒழுங்கு மரியாதையா நான் சொல்கிறது கேளு. இங்கேருந்து இந்த பசங்களும் நீயும் உயிரோட போகிறதா இல்லை. ஏன்னா உங்கள் அப்பா எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவான். ஏன்னா இந்த ஊருக்கு வந்துட்டான் உங்கள் அப்பா. அவனையே கொன்னுடுவேன் உன்னை கொண்டுட்டக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கத்தியால் குத்த வரான். அப்போ தேவங்க வந்துட்டு ஒரே அடி தான் போய் கீழே வந்துட்டான். கொஞ்சம் வயசானவன் தான். ஸோ கீழே வந்துட்டு முதுகு பிடிச்சிட்டு அப்படி கத்துறான். டேய் தடிமாடுங்களா, என்னடா பண்ணுறீங்க, அவனை போய் அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேர் இருப்பானுங்களே அந்த பாடி கார்ட்ட சொல்கிறான். செம்மையாக வந்து தேவங்க அடிக்கிறானுங்க. தேவங்க விடவே இல்லை, செம்மாட்டி போட்டு வெளுன்னு வெளுத்துட்ருக்கான். ஆக்சுவலாக நீங்களும் கொஞ்சம் சண்டை போடுவீங்க. ஸோ நீங்களும் சண்டை போட்டுட்ருக்கீங்க. அவன் பார்த்தா இன்னொருத்தவன் போய் பசங்களை இது பண்ண போகிறான். ஸோ நீங்கள் வந்து அவனை விட்டுட்டு நீங்கள் இங்கே போயிட்டு 2 பேரை போய் அடிச்சிட்ருக்கீங்க. ஸோ பசங்களை போய் தூக்க போகிறானுங்க. அப்போ பின்னாடி போய் மண்டையிலே நங்குன்னு வைக்கிறீங்க. ஸோ அவனுங்க 2 பேரும் விழுந்துடுறானுங்க. இன்னும் ஒரு 2 பேர் இருக்கானுங்களே. ஸோ தேங்காய் போட்டு அவ்வளோ அடி அடிச்சிட்ருக்கானுங்க. தேங்காய் அடிச்சிட்ருக்காரு. ஸோ நீங்கள் தான் போய் அடிக்கலான்னு போகிறீங்க. இன்னொருத்தவங்க கத்தி எடுத்து தேங்காய் குத்த வரான். ஸோ நீங்கள் போய் தடுக்க போகிறீங்க. லைக் உங்கள் கை கிழிச்சிடுது, செம்ம ரத்தம் போயிட்டுருக்கு. தேங்காய்க்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. போட்டு அவனுங்க அடி நடித்து அவங்க கீழே தள்ளி அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ ரத்தம் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் போய் உங்கள் ஷால் போட்டிருப்பீங்க. ஸோ அதை கிழித்து கட்டி உங்களுக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் சமாளித்து நின்றுட்டுருக்கீங்க. பயன் ஓகே தானே? ஐம் ஓகே. பசங்களை பாரு அப்படின்னா போய் பார்க்குறாங்க. நல்லா தூங்கிட்டுருக்கானுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து தண்ணி கொடுக்குறாங்க. லைட்டாக கண் முழிக்குதுங்க பசங்க. தேயாங் தேயாங் அப்படி சொல்லிட்டு அழகாக 2மே கூப்பிடுது. நான் தான் போகலாமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறான். போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 கத்துது. அதுக்கப்புறம் அழகாக தூக்கிட்டு உங்களையும் பிடிச்சிட்டு வரான். ஸோ உங்களால் லைக் உங்களுக்கு அப்படியே மயக்க வர மாதிரி இருக்குது. நீங்கள் 2 பேரும் என் கை பிடிச்சிட்டு நடந்து வரீங்களா அப்படின்னு சொல்கிறான். ஓகே அப்படின்னோடனே அதுக்கப்புறம் 2 கை பிடிச்சிக்கிச்சிங்க. அதுக்கப்புறம் தேங்காய் உங்களை கூட்டிகிட்டு டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாரு. ஸோ பசங்களையும் ஒரு செக்கப் போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கும் வந்து லைக் ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் க்யூர் ஆகுது. அப்புறமேட்டு தான் வந்து எல்லாத்தையும் பிடிச்சி அவ்வளோ அடி அடிச்சிருப்பாங்க. போலீஸ்கிட்ட போய் டேரெக்டாக சொல்லிட்டான் தயாங் இங்கே வந்தானே மற்ற பாடி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, உங்களோட பாடி கார்ட்ஸ் அவங்கள வந்து அங்கே போய் அனுப்பி அவனை போய் லைக் உங்கள் சித்தப்பா இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள வந்து ஜெயிலில் போட்டாச்சு. அவனை அடி அடித்து அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு. சரி உங்கள் அப்பாவும் வந்துட்டார் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு. உங்களை வந்து பார்த்து ரொம்பவே மன்னிப்பு கேட்குறாரு. அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆனால் மன்னிக்கவே இல்லை. கொஞ்ச நாள் ஆனால் இப்படியே போகுது. ஸோ தேங்காய் வந்து சமாதானப்படுத்துகிறார். சரி அவர் வந்து ஏதோ பண்ணிட்டாரு, ஆனால் உங்கள் அம்மா மனசு தாங்காமல் தான் இறந்தாங்க. அவர் பண்ண தப்பு தான், ஆனால் வந்து மன்னிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஸோ நீங்கள் கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இப்படியே 2 மந்த் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு லைட்டாக மனசு மாதிரி நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. ஸோ அந்த சொத்து எல்லாமே குக்கிக்கும் சுகாக்கும் போகுது. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. பசங்க நல்லா வளர்ந்துட்டானுங்க. 2ம் செம்ம சேட்டை.
ஒன்று நல்லா துருன்னு வளர்ந்துருச்சு, இன்னொன்று ரொம்ப அமைதியாக இருப்பான். சுகா கேரக்டரில் ஒன்று, ஜங்கு கேரக்டரில் ஒன்று. ஸோ அந்த மாதிரி 2 இருக்குங்க. ஆனால் 2 செம்ம சேட்டை ஒன்று சேர்ந்தா. ஸோ இப்படியே உங்களோட லைஃப் செம்ம ஹாப்பியாக போகுதுடா. ஓகே, இந்த ஹாப்பி எண்டிங்காக முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபிஷ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் அம்மி, சராங்கே.